வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தினமலர், ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனல் 2 பேரும் சேர்ந்து சர்வே எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் சர்வே எடுத்து அதனுடைய ரிசல்ட்டை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் தான் இருக்குது. இப்போதைய நிலவரம் என்ன, களம் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, மக்கள் யாரை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்து ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் கேள்வி என்னென்னா, சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இதில் அதிமுகவுக்கு 51% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னும், தாவேகாவுக்கு 22% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னும், பிஜேபி 14%, நாம் தமிழர் கட்சிக்கு 13%. சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி அப்படிங்கிற கேட்டகரியில் இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க சாணக்கியா. அதிமுகவுக்கு 51 விழுக்காடு, தாவேகாவுக்கு 22 விழுக்காடு, பிஜேபிக்கு 14 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சிக்கு 13 விழுக்காடு அப்படிங்கிறது முதல் கேள்விக்கான ரிசல்ட்டு. ரெண்டாவது, சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு 52 விழுக்காடு மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். சிறப்பான எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற கேள்விக்கு விஜய 21 விழுக்காடு மக்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், சீமானுக்கு 13% ஆதரவு கிடைச்சிருக்கு, நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு 8% ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி. ரெண்டாவது கேள்வி, சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். ரெண்டுமே ஏடிஎம்கேக்கு இபிஎஸ்க்கு ஃபேவராக வந்திருக்கு. மூணாவது, உங்களுக்கு பிடித்த சிஎம் கேண்டிடேட் யார் அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 33 விழுக்காடு ஆதரவும், எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு 27 விழுக்காடு ஆதரவும், விஜய்க்கு 24 விழுக்காடு ஆதரவும், சீமானுக்கு 9 விழுக்காடு சப்போர்ட்டு, பிறர் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 விழுக்காடு. உங்களுக்கு பிடித்த சிஎம் கேண்டிடேட் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இபிஎஸ் 33, எம்கேஎஸ் 27, விஜய் 24, சீமான் 9, அதர்ஸு 7. இது மூணாவது கேள்விக்கான பதில். நாலாவது கேள்வி, இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிமுக பாஜக கூட்டணி 38% வாக்குகளை பெறும், அதிமுக பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு 38 விழுக்காடு பேர், திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு 33 விழுக்காடு பேர், நாம் தமிழர் கட்சி கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது 7 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகம் டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு 22 விழுக்காடு அப்படின்னு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. திமுக ஒரே வாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தினமலரும் ப்ரோ பிஜேபி, பாண்டேவும் ப்ரோ பிஜேபி, அப்போது பிஜேபி கூட்டணிக்கு சாதகமாக தான் ரிசல்ட்டை அவங்க போடுவாங்க, திமுக கூட்டணி அப்படின்னு அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது தப்பு தான் அப்படின்னு திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. தமிழக மீடியாக்களை வச்சு இப்படி தானே நீங்கள் திமுக பண்ணிக்கிருக்கு, எல்லாமே ப்ரோ டிஎம்கே சேனல்ஸு. ஒரே ஒரு மீடியா ப்ரோ ஏடிஎம்கே ப்ரோ பிஜேபியாக இருந்தால் எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு. அப்போது தமிழக மீடியாக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டியை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம்ல அப்படின்னு பாஜக திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ப்ரோ ஏடிஎம்கே பர்சனாக தான் இருக்கார். ப்ரோ பிஜேபி அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்களை பாயிண்ட் பண்ணுறது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அவர் ப்ரோ ஏடிஎம்கேவாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க. உங்களுடைய பார்வைகள் என்ன? ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ப்ரோ பிஜேபியா, ப்ரோ ஏடிஎம்கேவா, இல்லை ஒரு நியூட்ரலான ஒரு பர்சனா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தனிப்பட்ட வகையில் இந்த சர்வேல எது உறுத்துதுன்னா, சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி அப்படிங்கிற கேள்வி தான் பயங்கரமாக உறுத்துது. அதிமுகவுக்கு 51 விழுக்காடு, தாவேகாவுக்கு 22 விழுக்காடு. தாவேகா என்ன சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை. திமுக ஆட்சிக்கு எதிராக தாவேகா நடத்திய போராட்டங்கள் என்ன, விஜய் எப்போ அவ்வளவா போராட்டத்தில் கலந்து கொண்டார், எப்போ ஒரு ப்ராப்பரான எதிர்க்கட்சியாக தாவேகா கலந்துக்கிட்டாங்க இருந்தாங்க அப்படிங்கிறதே கேள்விதான். ஆனால் தாவேகாவுக்கு 22% கொடுக்கப்பட்டிருக்கு, பிஜேபிக்கு 14%, நாம் தமிழர் கட்சிக்கு 13%. என்னைய பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியே இல்லை தமிழகத்தில் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. கடந்த 4-5 வருடங்களாக எதிர்க்கட்சி ப்ராப்பராக செயல்பட்டாங்க அப்படின்னா அது பிஜேபி தான். அதுவும் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தப்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சியாக பிஜேபி இருந்தாங்க. திமுகவுக்கு எதிராக தினமும் ஏதாவது ஒரு அறிக்கை அண்ணாமலை வெளியிட்டார், டிஎம்கே ஃபைல்ஸை ஷேர் பண்ணார், பல போராட்டங்களை நடத்தினார் அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலை ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் பிஜேபியும் பெருசாக திமுகவுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தின மாதிரி தெரியலை. எப்படி பிஜேபிக்கு இந்திய அளவில்
காங்கிரஸ் ஒரு டம்மியாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் திமுகவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸாக ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட டிபேட்லாம் நடந்துச்சு. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்ப திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருந்தாங்க. சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், அதை தங்களுடைய மீடியாக்களை பயன்படுத்தி ஊதி ஊதி பெருசாக்கி எவ்வளவு ஒரு எதிர்ப்பு அலைய மக்கள் மத்தியில் திணிச்சாங்க. அதில் ஒரு 10% கூட அதிமுக பண்ணலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதனால் இந்த ஃபஸ்ட்டு கேள்வியிலேயே உறுத்தல் இருக்குது. சிறப்பாக செயல்பட்ட எதிர்கட்சி எது அப்படிங்கிறதுல அடி. எந்த கட்சியுமே சிறப்பாக செயல்படலை. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் பிஜேபி சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தினமலர் மற்றும் சாணக்கியாவுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.